சொன்ன கேளுடா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட் இங்கே இருந்துட்டு போலாம்ல. இல்லம்மா, நான் சில புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு. அதனால ரூமுக்கு போய் ஆகணும். ஒரு நிமிஷம் ஜோ, நீ திரும்ப வீட்டுக்கே வந்திருப்பா. உன் கனவை நனவாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் என்னமோ நீ தனியா இருந்திருக்க. ஆனா எனக்கு உங்க எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற, கனவு காண்றேன். என் கனவு இப்ப நனவாகிறது. நீ இப்படியே நடந்துகிட்டு இருந்தா சானியா ரொம்ப வருத்தப்படுவா. அவ இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. நீ வீட்டை விட்டு வெளியில இருக்கிறதுக்கு அவதான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால இனிமேலாவது அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோப்பா. ம், நான் எப்படி வாழணும்னு தயவு செஞ்சு என்கிட்டயே விட்டுருங்க. ஜோ, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீட்டை விட்டு தனியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம என் விருப்பத்துக்கு மாறா சானியாவை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைல்ல? என்ன பேசுற ஜோ? சாரிம்மா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறணும் என்ன? ஒன் மோர் நூடுல்ஸ் இத கொண்டு வரேன். உன் கைக்கு என்னாச்சு? நகை சுத்தி வந்திருக்கு. டெய்லி 50 பேர் தலையில ஷாம்பு போட்டா இந்த மாதிரி தான் வரும். ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஆமாப்பா, வலிக்குது, எரியுது எல்லாமே. ஆனா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். என்ன சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. அப்படியா? அப்பா, ஜிம்மியை எங்க காணோம்? இப்பெல்லாம் அவன் சமையல ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காமா. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்காமா. ஓ, நம்பவே முடியல. ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் அவன் ரொம்பவே மாறிட்டான்ல. உனக்கு இன்விடேஷன் கிடைச்சதா? இன்விடேஷனா? ஸ்கூல் ரீயூனியன் தானே? ரீயூனியனா? ஆமா, அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் கூட வச்சிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். ஓ, அது ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே? அதான்ப்பா என்னோட ப்ராப்ளம். இப்போ நான் ரொம்ப குண்டாயிட்டா, அது எனக்கு பத்தாதே. ஹே, இது யார் ஐடியான்னு தெரியல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. சீனியர் ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம்ல ஜோ ரொம்ப அழகா இருப்பான். எஸ்பெஷலா வின்டர் ட்ரெஸ். இப்போவும் அவனை பத்தி தானா? கேள்விப்பட்டியா? என்ன? ஹை ஸ்கூல் ரீயூனியன். எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வரணுமா? கேட்க நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி சில்லியா யாரு யோசிக்கிறா? ஆமா, கேள்விப்பட்டேன். ஆனா நான் வரல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் தெரியுமே. ஆனா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கும் அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆர்வமா இல்லையா? உனக்கு ஆர்வமா இருந்தா நீ போ. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. सुंजो ने कहा वो नहीं आएगा? हाँ, उसे इंटरेस्ट नहीं है। ये ऐसा क्यों है? मुझे तो आज भी अपने स्कूल के दिन याद आते हैं. मैं एक ब्लाइंड डेट पर गई थी. हम एक रेस्टोरेंट में थे. मैंने तो पूरा खाना भी खा लिया था, पर वो लड़का एक शब्द नहीं बोला. मैंने उसे भी कहा कि खाना खा लो, तो उसने कहा हाँ हाँ मैं अभी खा लेता हूँ खाना, लेकिन सिर्फ पानी ही पीता रहा. स्कूल में आपका बॉयफ्रेंड भी था? हाँ, तुम्हारे पापा की बात कर रही हूँ, बेक्सुंग चांग. तब वो कितने क्यूट थे. मैं तो वो ग्रेजुएशन नाइट नहीं भूल सकती जहाँ सुंगजो कितना क्यूट लग रहा था. मैं मजे करूंगा और खुश रहूंगा, बिल्कुल वैसे ही जीऊंगा. उसने कहा तुम सब जहाँ भी जाओ मजे करो और हमेशा खुश रहना. ओ हानी, सुंजो को स्कूल रीयूनियन में लाने का मेरे पास एक आइडिया है. क्या सच में? ये कैसी बदबू है? ओ, 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 अरे ये जल गया.
इसी की वजह से तो मैं सुंगजू से सपने में मिली थी। ये वही लीव है। फिर भी उसने मुझे इसमें फेल नहीं किया। ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நீ உள்ள போன ஓகே. ஆமா ஜோ எங்க? அவன் வந்தானா இல்லையா? சானியா ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? ஆமா நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் அட்டெண்ட் பண்ணல? ஆன்ட்டி தான் என் போனை வீட்லயே வச்சுட்டு போக சொன்னாங்க. அப்படியா? ஏன்? எனக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்க மனசுல ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுனால வித்தியாசமா இருக்கேன்ல. ஆனா இந்த மாதிரி கெட் டுகெதரை ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அரேஞ்ச் பண்ணல? ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும்ல. ஏன் நீ என்னைக்குமே யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தது இல்லையா? ஆமா என்னைக்குமே போட்டதில்ல. ஆமா ஜிம்மி எங்க? ஷாப்ல இன்னைக்கு குரூப் புக்கிங் இருக்கு, அதனால வர முடியாது. ஓ அப்ப அவனுக்கு இன்னைக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும்ல? ஆமா கிடைக்கும். ஆமா யாராவது ஜோவை பாத்தீங்களா? அதான் நான் பார்த்தேன். என்னடா இவ இன்னும் அவனை பத்தி கேட்கலையேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஜோ அங்கதான் இருக்கான் பாரு. ஆனா யூனிஃபார்ம் போட்டுட்டு வராம கேஷுவல் ட்ரெஸ்ல வந்திருக்கான். வந்துட்டானா? சரி நான் போய் அவன் கிட்ட சின்னதா ஒரு ஹலோ சொல்லிட்டு வரேன். ஹலோ மட்டும் தானா? வரமாட்டேன்னு சொல்லி வந்திருக்கேன். எங்கேயாவது போகும்போது போனை கையில வச்சுக்க மாட்டியா? என்ன வந்து அம்மா ஒரு அவசர வேலையா எங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அதனால உங்ககிட்ட இந்த வீட்டு சாவிய குடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐம் சாரி, நான் உனக்கு ட்ரபிள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப போயிருக்க முடியாது. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டு போலாம்ல. முடியாது. ஹே ஜோ, எப்படா வந்த? வா வா உட்கார உட்கார. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? எப்போ போல நீ பிரைட்டா தானே இருக்க. ஜோ வந்திருக்கான். டேய் ஜோ, நீ உங்க கூட தேசான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்கணும்டா. ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். ஓ அது சனியா தானே? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டியா? ஓ அப்படியா? கடைசியா அவன் நினைச்சதை சாதிச்சுட்டால. உன் பின்னாடி தான் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பாள. அது மட்டும் இல்லாம நீ ஜாயின் பண்ண காலேஜ்ல அவளும் ஜாயின் பண்ணிட்டால. வாய்க்கு வந்தபடி வளராதீங்க. அவ ஒண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அது உண்மைதான்டா. அந்த மாதிரி பொண்ணை யாராவது கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துப்பாங்களா? ஜோக்கு சூட் ஆக மாட்டா. அது மட்டும் இல்லாம அவ படிப்புல கூட ரொம்ப வீக்டா. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதை விட ஜோ, நீ கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டியா? ஜெனரல் கோர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நீ இன்னுமா மேஜர் கோர்ஸ் செலக்ட் பண்ணல? ஆமா. அப்படின்னா உன் கம்பெனி பொறுப்பு நீ ஏத்துக்க மாட்டியா? உங்க அப்பாவோட ஆசையும் அதுதானடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ என்ஜாய். 그때는 말때는 정신없이 널렸지 내 밥처럼 또 묻힌 못 잡고 잊혀질만 한데 익숙해질 때도 됐는데 그때 여전히 아름다워요. 나
ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா சரியா பேசவே இல்லை. ஒருவேளை அவன் உடம்பு சரியில்லாம இருக்கானோ? ஜோ, நான் சொல்றதை கேளுப்பா. நம்மளோட கேம் கம்பெனி உன்னை நம்பிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும். அதை மனசுல வச்சுக்க. நீ மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு அடுத்த வாரிசா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நினைச்சா ஈஸியா உன்னால டாக்டர் ஆக முடியும்ல. அப்புறம் நோரி மாதிரி சின்ன பசங்களையும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த பேஷண்ட்ஸையும் உன்னால குணப்படுத்த முடியும்ல. நீ உன் கோட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ். நான் இங்க உட்காரலாமா? உன் இஷ்டம். தேங்க்யூ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? பரவாயில்ல சொல்லு. கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா மனசுல இருக்கிற பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். பரவாயில்ல, தயங்காம சொல்லு. எனக்கு ஏதாவது சந்தோஷம் இல்ல கஷ்டம் வந்துச்சுன்னா நான் உடனே அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் அப்ப ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ஆனா சில விஷயங்களை அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாது. அதான் ப்ராப்ளம். நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக போறேன். மெடிசன் படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் இப்ப சொன்ன விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட. முக்கியமா டென்னிஸ் கோர்ட்ல இந்த விஷயத்தை பரப்பிடாத. நான் சொன்னது புரியுதா? கண்டிப்பா. நான் இதுக்கு இது எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். ஓ காட், அப்படின்னா அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கானா? அப்பா வந்துட்டியா? என்ன பாக்குறீங்க? நம்ம ஜிம்மி எப்போ உன்னை பார்த்து ஹாய் சானியான்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பான். இப்பெல்லாம் ஆளே மாறிட்டானே. ஜிம்மியா? ஏன், என்னாச்சு? நீ கொஞ்சம் கிச்சன் பக்கம் எட்டி பாரு. இன்னைக்குதான் முதல் தடவையா கஸ்டமருக்காக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு சீக்கிரமாவா? அப்போ ஜிம்மி ஷெஃப் ஆன மாதிரி இல்ல? ஆனா இந்த சாப்பாடை எப்படி பரிமாறணும்னு இன்னும் அவன் கத்துக்க வேண்டியது இருக்குமா? ஓ, நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லாவே சமைக்கிறாமா. ரொம்ப ரொம்ப கடினமா உழைக்கிறான் வேற. நான் சொல்றேன் பாரு, இவன் கண்டிப்பா முன்னுக்கு வருவான். சானியா, வா கிட்ட போய் பார்க்கலாம். அவன் எப்பவும் வெட்டியாதான் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஆளே மாறிட்டான். ஆமா, அவன் உழைக்கிறத நீ கவனிச்சிருக்கணுமே. அவன் மேல நம்பிக்கை வச்சு நான் தான் அவனை இந்த வேலையை பார்க்க சொன்னேன். அதுக்கு அவன் செய்யற முதல் கஸ்டமருக்கான சாப்பாடு உன்னதான் சாப்பிட வைக்கணும்னு சொன்னான். ஜிம்மி சீரியஸா இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நான் இங்க இருக்கிறது கூட அவன் கவனிக்கவே இல்லையே. சாப்பிடு. பார்க்கவே நல்லா இருக்கு. சானியா, இத யூஸ் பண்ணி சாப்பிடு. கண்டிப்பா சாப்பிடுறேன்.
எப்படி இருக்கு? ஹே, சூப்பரா இருக்கு. ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. உண்மையாவா? இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் சமைச்ச மாதிரியே. சானியா, இது 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 என்னோட ரொம்ப நல்ல ஆசை தெரியுமா? நான் சமைக்கிறத முதல்ல நீதான் சாப்பிடணும். கொஞ்சம் இரு, இன்னும் நிறைய இருக்கு, கொண்டு வரேன். இந்தா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் சாப்பிட்டு பாரு. உன் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டிஷ் நீ சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. கண்டிப்பா உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட சுவையை நிச்சயமா உன்னால மறக்கவே முடியாது. ஏய் ஜிம்மி, மெதுவா எல்லாத்தையும் சாப்பிட்டுரு. அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நான் மறந்தே போயிட்டேன். இதோ வரேன். இன்னைக்குதான் அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் அவனை இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஐ எம் சாரி ஜிம்மி. ஹாய், இந்த டென்னிஸ் கிளப்ல இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். அடுத்த வாரம் நம்மளோட மிகச்சிறந்த டென்னிஸ் கிளப் தன்னுடைய 10th ஆனிவர்சரியை சிறப்பாக கொண்டாட போகுது. அதனால அன்னைக்கு எல்லாரும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அதை எப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு நல்லா பிளான் பண்ணுங்க. என்ன புரிஞ்சுதா? இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எரிக்கா வருவான் தானே நீ நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்க? நெக்ஸ்ட் வீக் ஹாலிடேங்கிறதுனால ரெண்ட் ரொம்ப சீப்பா கிடைக்கும். சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் வருவாங்களா? எனக்கு என்னமா அவங்க வருவாங்கன்னு தோணல. அப்படியா? அப்படின்னா நம்ம வேணா அவங்களெல்லாம் வர வேணாம்னு சொல்லிடலாம். ஒருவேளை நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு ஜோ வந்தானா அவ கூட கண்டிப்பா எரிக்காவும் வருவா. இப்ப நீ சொன்ன பாரு, அது ரொம்ப அற்புதமான ஐடியா, சூப்பர் ஐடியா. ஜோவும் எரிக்காவும் கண்டிப்பா வருவாங்க. நான் உடனே போய் சானியா கிட்ட ஹெல்ப் கேட்கணும். இந்த மெடிக்கல் காலேஜ்ல தான் ஜோ ஜாயின் பண்ணி படிக்க போறான். கொஞ்சம் பிஸியான பிளேஸா தான் இருக்கு. அப்படின்னா ஜோ இப்ப இருக்கிறத விட பிஸி ஆயிடுவான்ல. சானியா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? கிறிஸ்டன், நீ எதுக்காக இங்க? நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது வந்து ஜோ இந்த காலேஜ்ல தான். என்ன ஜோ? ஆமா, என்ன பார்க்கறதுக்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்த? ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்த வாரம் நம்ம டென்னிஸ் கிளப் அதோட 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகுது. அதை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன். ஓ, செலிப்ரேஷன் பார்ட்டியா? இதையே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நல்லா கேட்டுக்க. இந்த பார்ட்டி இருக்குல்ல, இதுல மட்டும் ஜோ கலந்துக்கலன்னா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இங்க பாரு, அந்த பார்ட்டிக்கு நீ எரிக்காவை வர வைக்கிறதுக்காக ஜோவை யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பிளான்லாம் போடாத. எனக்கும் தெரியும். ஆனா நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னா அதுக்கப்புறம் நான் என்னைக்குமே எரிக்கா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்காது. அதுக்கு ஜோ தேவைப்படுறான். தனியா அதுக்கு ஜோ வரான். ஏய் சானியா, நான் சொல்றது கேளு. இதான் கடைசி தடவை. இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். போ சானியா. என்ன பார்க்கவா வந்த? இல்லையே. குட் லக். எனக்கும் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நீ படிக்கிறதுக்கு இதான் சரியான இடம். ஆனா நான் சீரியஸா சொல்றேன், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிச்சயமா டாக்டர்ஸ் ஆவாங்கல்ல? சில பேர் ஆகாம கூட போகலாம். ஆமா, திடீர்னு நீ எதுக்காக இந்த முடிவெடுத்த? நீ இன்னும் உன் அப்ளிகேஷனையே சப்மிட் பண்ணலல்ல? அதுக்கு தான் ப்ரொஃபசர் பார்க்க வந்தேன். இன்னைக்கு என் அப்பாவும் உன் அப்பாவும் ஹெல்த் ஸ்கிரீனிங்க்கு ஒன்னா போயிருக்காங்க தெரியுமா? எப்படி போச்சோ தெரியல. நம்ம வீட்டுக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கிஃப்ட்டும் கேக்குமா கொண்டு வந்திருப்பாங்க போய் பார்க்கிறதுக்கு? என்னது கிஃப்டா? கேக்கு? இன்னைக்கு உன் பர்த்டேவா? லூசு, பர்த்டேன்னு யார் சொன்னா? எனக்கு காஃபி. நீ குடிக்க கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலுங்கிற பேரை கேட்டாலே தலையெல்லாம் வலிக்குது. டாக்டர் என்ன சொன்னாரு?
சொல்லுங்க. நீயே பாரு. கொடுங்க, நான் பாக்குறேன். எதுவுமே புரியலையே. பிளட் சுகர் ரொம்ப லோவா இருக்கா? அது ஹார்ட் செக்அப்மா. கார்டியாக் இன்ஃப்ராக்ஷன் இல்லைன்னா ஆஞ்சினா இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. எங்க காட்டுங்க. ஹை பிபி இருக்கு, ஹார்ட் பீட் ரேட்டும் ஹைல இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளட் கொலஸ்ட்ரால் ரீடிங்கும் ஹைல இருக்கான். இன்னிலிருந்து நீங்க உங்க ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கணும்ப்பா. இதேதான் டாக்டர்ஸும் சொன்னாங்கப்பா. என்னங்க நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது? ஆமா ஜோ, இந்த ரீடிங்க பார்த்து எப்படி நீ எல்லாத்தையும் கரெக்டா சொன்ன? அண்ணா டாக்டர் ஆகலாம் தெரியுமா? ஏன்னா அவன் ஜீனியஸ். பாருங்க, இன்னையில இருந்து ஸ்வீட்ஸும் ஆயில் ஃபுட்டும் நீங்க தொடவே கூடாது, புரிஞ்சதா? அப்புறம் வேற எதாவது நான் சாப்பிடுறது? யாராவது இங்க வரப்போறாங்களா? உட்காரியா? இந்த வாரம் நடக்க போற டென்னிஸ் கிளப் 10th ஆனிவர்சரிக்கு நீ வரல? என்கிட்ட எதுக்கு அதை பத்தி கேக்குற? ஒண்ணும் இல்ல, டென்னிஸ் கிளப் ஃபங்க்ஷன் ஆச்சே, நிறைய சீனியர்ஸ்ல வருவாங்கல்ல, அதனால நீயும் வருவியா மாட்டியான் தான் அப்படி கேட்டேன். சும்மா ஒரு இடத்துல கூடி வெட்டியா பேசிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு பதிலா நீ அங்க போக கூடாது? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. என்கிட்ட சொல்ல வேற ஏதாவது இருக்கா? உன்கிட்ட ஒரு குவெஸ்டின் கேட்கணும். பார்ட்டி பத்தினதுன்னா கேட்காத. என்ன விஷயம்? அது வந்து நீ ஜெனரல் கோர்ஸ் தானே பண்ணிட்டு இருக்க, மேஜர் கோர்ஸ் பத்தி டிசைட் பண்ணிட்டியா? என் விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற? அப்படி இல்ல, ஆக்சுவலா உன் இஷ்டம் போல எந்த கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு இல்ல, ஒருவேளை ஜோ எடுக்கிற கோர்ஸே நீயும் எடுக்க போறியான்னு. நீயே ரொம்ப வரி பண்ணிக்கிற. ரொம்ப சில்லியா இருக்கு. உன் மனசுக்கு பிடிச்சவனுக்காக நீயும் கெரியரை மாத்திக்கணும்னு நினைக்கிற. ஜோ எந்த கோர்ஸை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. அடுத்தவங்களுக்காக என்னோட விருப்பத்தையும் கெரியரையும் நான் மாத்திக்க மாட்டேன். எனக்கு எதை பிடிக்குமோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இது என் லைஃப். ஆனா நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு பாவம் அறிவு தான் வளரல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ஓவரா தான் பேசுறா. இருந்தாலும் அவ சொன்னது என்னமோ உண்மைதானே, நான் ஒத்துக்கிறேன். பகல்ல கூட கனவு காணிட்டே இருப்பியா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா, வந்து உக்காரு, இல்லனா கிளம்பு. ஜிம்மி எப்படியாவது சீக்கிரமா செஃப் ஆகணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எரிக்காவும் அவளுக்காக ஒரு கோல் வச்சிருக்கா. ஜூரியும் கோமினாவும், ஏன் நம்ம ஜூனோ கூட அவங்க ஃபியூச்சரை பத்தி ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டாங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் எதுவும் முடிவு பண்ணாம இருக்கேன். அதானே கேட்க வர? பரவாயில்லையே, என்ன பத்தி அக்கறையை கேட்கற? எனக்கும் ஒரு ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனா அது நான் எடுக்க போற டிசிஷன்ல தான் இருக்குன்னு சொல்ல வரியா? பரவாயில்ல, சொல்லு.
உன் கனவு தான் என்ன நினைவாக்க ட்ரை பண்றேன். உனக்கு தெரியுமா, நீ நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆகலாம். நான் அசிஸ்டன்ட்டா சேர்ந்துடுறேன். அப்புறம் நீ ஃபேமஸ் ஆயிடுவ. உன் கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. பெரிய யுனிவர்சிட்டி ஹாஸ்பிடல் அளவுக்கு இல்லைனாலும் உனக்கு உன் ஒர்க்ல நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். உன் கூட சேர்ந்து நானும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல. இருந்தாலும் நீ ஒரு கால்ஃப் பிளேயரா ஆகணும்னு நினைச்சா கூட அங்கேயும் வந்து அசிஸ்ட் பண்ணுவேன். ஓப்பனா சொல்லணும்னா உன் ட்ரீம் தான் என்னோட ட்ரீம். கொஞ்சம் வெக்ஸிங்கா தான் இருக்கும். நான் உன்னை நீ எங்க போனாலும் தொந்தரவு பண்றேன்னு நினைப்பேன். நான் உனக்காக என்ன செஞ்சாலும் நீ பெருசா எடுத்துக்க மாட்டல்ல? ரொம்பலாம் வெக்ஸ் ஆக வேண்டியதில்ல. நீ சொன்ன மாதிரி நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்றதுக்கு ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல விடு, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? இது வெறும் கனவு தானே, பெருசா எடுத்துக்காத. உனக்கு என் ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேறாதுன்னு தோணுதா? ஒருவேளை அப்படியே டாக்டர் ஆயிட்டாலும் நான் உன்னை என்கிட்ட நர்ஸா சேர்த்துப்ப நினைக்கிறியா? கனவு காண்றதை விட்டுட்டு நிஜ வாழ்க்கையை பத்தி யோசிக்க ஆரம்பி. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன புரிஞ்சுதா? பாப்பா உட்காரு. இன்னைக்கு காலையில மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர் உன்னை பத்தி விசாரிச்சாரு. ஓ அப்படியா? நீ மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண போறியாமே, உண்மையா? ஆமா, மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். என்ன நீ இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம நீயா இப்படி தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கலாம்? நான் ஒருத்தர் இருக்கேங்க, நீ மறந்துட்டியா? அப்பா கோவமா இருக்காரு. நான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா நான் உங்களை மாதிரியும் சானியாவோட அப்பா மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களை 2 பேரும் மாதிரியே சுயநலமா நானும் இந்த முடிவு எடுத்தேன். ஜோ, என் பேச்ச கேளுப்பா. நீ நம்ம கம்பெனிய... அப்பா, நான் டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசை மாத்திக்க மாட்டேன். உங்களோட கம்பெனிய என்னால டேக் ஓவர் பண்ண முடியாது. என்ன இது? என்ன ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா நெஞ்சு வலிக்குதாப்பா? சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. எனக்கு ஆச்சு அப்பா. அவருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் இன்னும் வரல. இவன் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு சொன்னாங்க? அவருக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. என்னது, ஹார்ட் அட்டாக்கா? இந்த நோய் வந்தா நெஞ்செல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குமேம்மா. இவனால இதை எப்படிமா தாங்கிக்க முடியும்? இது என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாரு. ஆபீஸ்ல வேற ரொம்ப பிரச்சனையா இருக்கான். இப்போதைக்கு அவருக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் நல்லது. ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டாக்டர்ஸ்மா. இவங்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், உடம்பு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கடான்னு. இவ்வளவு வலிய உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி தாக்கு பிடிச்சான்னு தெரியலையே. ஆன்ட்டி, ஆன்ட்டி, நான் வேணா வீட்டுக்கு போட்டுமா? பாவம் ஜோனா வேற தனியா இருப்பான்ல. சரிம்மா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது நல்லது இல்ல ஆன்ட்டி. சரிம்மா. ஜோ, நீயும் வீட்டுக்கு போப்பா. நீங்க டயர்டா இருக்கீங்களாம்மா? பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன்.
சரிம்மா, நான் நாளைக்கு காலையில வந்துடுறேம்மா. பிராக்டிஸ் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுல? ஆமா. லஞ்சுக்கு வரல. கிறிஸ்டன், நீ சாப்பிட வரல? இல்ல. வந்துட்டியா? இருக்கா? சொல்லு. நீ ஏன் 10th anniversary பார்ட்டிக்கு வரல? நான் வருவேன்னு சொல்லலையே, அதனாலதான். ஆஹா, ஆமா சொன்னல. நீயும் டீம் லீடரும் அங்க போனதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் அந்த பார்ட்டி சொதப்புச்சாமே. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். உனக்கு பணம் வேற ரொம்ப டைட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சாரி, என்னால அங்க வர முடியல. நான் எங்கே கொடுத்துட்றேன், வாங்கிக்கோ. தேங்க்ஸ் சரிக்கா. இதோ லஞ்சா? என் கூட வாயே, லஞ்ச் சாப்பிடலாம். நான் உனக்கு ட்ரீட் தரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு இந்த ஹாட் டாக்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இதுக்குள்ள மீட்டும் இருக்கிறதுனால இது டேஸ்டியாவும் உடம்புக்கு சத்தாவும் இருக்கு. ஓ அப்படியா? ஓகே. அவருக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இப்ப அவருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. அந்த வலி அவருக்கு திரும்ப திரும்ப வந்ததுன்னா அது மியோகார்டியல் இன்ஃபெக்ஷனா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்றதை விட வேற வழி இல்ல. அடப்பட்ட ரத்த நாளங்களை தகர்த்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் இல்லையா? ஓ, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு அது தேவைப்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவரு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே. வாப்பா. யார் அவரு? அப்பாவோட கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அவருக்கு இப்ப ரெஸ்ட் அவசியம் உங்களுக்கு தெரியாதா? அவர் எதுக்காக பேச வர்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமாப்பா. இருந்தாலும் அவர் இந்த கண்டிஷன்ல எப்படிமா வேலை செய்ய வர்றீங்க? அது இந்த விஷயத்தை சால்வ் பண்ணலனா அவரால நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் தலை மேல போட்டுக்கிட்டதுனாலதான் அவர் இப்ப இந்த நிலைமையில இருக்காரு. என்னாச்சு? அப்பா, என்னாச்சு? பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. கேம வேற சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆனா இப்ப உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு. கேம் டெவலப்பர்ஸும் அவங்க ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? என்ன பண்றதுன்னு புரியல. இத கேட்டதுனாலதான் உங்க அப்பாவுக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வந்திருக்கு. என்ன பண்ண போறோன்னு தெரியல. உங்க அப்பாவும் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இந்நேரம் பார்த்து ஆபீஸ்லயும் பிரச்சனை. நான் ஆபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன். ஜோ, எனக்கு வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு குணமா வர வரைக்கும் நான் கம்பெனியை பாத்துக்க போறேன். தேங்க்ஸ் ஜோ. என்ன ஜோ ஆபீஸ் போறானா? ஆமாமா. இந்த விஷயத்தை கேட்டா உங்க அங்கிள் கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. அதோட அவரு சீக்கிரமா குணமாயிடுவாரு. ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம ஜோவு நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட போறான். கண்டிப்பா இதெல்லாம் கடவுளோட பிளெஸிங்ஸ் தானே நினைக்கிறேன். சானியா, நான் ஹாஸ்பிடலுக்கு கிளம்புறேன். மறந்தே போயிட்டேன். உன்னால வீட்டு வேலையெல்லாம் தனியா கவனிச்சுக்க முடியுமா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சானியா,
இந்த மாதிரி சான்ஸ் திரும்ப கிடைக்காது. என்ஜாய் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல? இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சார், பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. சார் வாங்க சார். குட் மார்னிங். ஏய் எந்திரி எந்திரி. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னிலிருந்து இந்த கம்பெனிக்கு இவர் தான் புது டைரக்டர். விஷ் பண்ணுங்க. நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார். அது வந்து சார், கேம் கம்பெனினாலே அட்மாஸ்பியர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் சார் இருக்கும். ஓ அப்படியா? வெரி குட். சார் வாங்க போலாம். உங்க கேபினை காட்டுறேன். முதல்ல அவனை எழுப்புப்பா. எந்திரிடா, எழுந்துரு. வாங்க சார் வாங்க. ஸ்மார்ட்டா இருக்கான்ல? ஏய், அவரோட ஸ்மைல பாத்தியா? அப்படியே இழுக்குதுடி. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தெரியுமா? நல்ல வேலை, நம்ம கம்பெனிக்கு ஒரு புது எம்டி வந்துட்டாரு. நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல நம்ம எம்ப்ளாயிஸை பத்தியும் புது கேமோட டீடைல்ஸ் பத்தியும் இருக்கு சார். நீங்க இதை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நாம 11 மணிக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் சார். இது கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் சார். ஓ அப்படியா? சரி, சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரிங்க சார். மேனேஜர் சார். சார், நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். ஐயோ கண்டிப்பா சார். நீங்க தான் எங்க டைரக்டரோட பையனாச்சே சார். நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். சார் நீங்க உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்களை பத்தி ஏதாவது சொன்னாரா? அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன பைத்தியமா? போய் முதல்ல அவங்க வேலையை கவனிங்க. ஏன் சார் இது கூட ப்ளீஸ் போட்டு கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அட ரொம்ப சீக்கிரமா எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டீங்க போல இருக்கு. இதெல்லாம் லாஸ்ட் இயரோட கம்பாரிசன் சார். ஆமா சார். அப்படின்னா எக்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஃபாரின் கேம்ஸோட ட்ரெண்ட் மாறினதுதான். சுருக்கமா சொல்ல போனா இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுடைய புது கேமையும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாம போயிடும். அதான் இப்ப பிரச்சனையே. இந்த பிரச்சனையை எப்படியாவது நாம சால்வ் பண்ணணும் சார். இது சம்பந்தமா நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் சார். முதலீடு பண்றவங்க கிடைக்கலன்னா நம்ம ப்ராஜெக்டை ஜூனோ, உனக்கு பசிக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ண, டின்னர் ரெடி ஆயிடும். வெளியில ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. ஏன் அப்படி பேசுற? வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏற்கனவே ஒரு முறை உனக்கு என்னாச்சுன்னு மறந்துட்டியா என்ன? அது மட்டும் இல்லாம வீட்டு சாப்பாடு மாதிரி வராது. ஏதோ தீயுது பாரு. தெரியாத வேலையை செய்யறத விட்டுட்டு முதல்ல நீ குக்கிங் கிளாஸுக்கு போ. இது கருகிடுச்சு. நீ பண்றத சாப்பிட்டு நானும் என் அண்ணனும் கண்டிப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக போறோம். ஜோ வந்துட்டான். ஹாய் ஜோ. நீ கண்டிப்பா டயர்டா இருப்ப. ஃபர்ஸ்ட் குளிக்கிறியா இல்ல சாப்பிடுறியா? என்ன பண்ற? உன் பேக்கையும் ஜாக்கெட்டையும் கொடு, நான் அதை எடுத்து வைக்கிறேன். நீ எதுக்காக எடுத்து வைக்கணும்? வேற எதுக்கு? புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி நடந்துக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரத்துல நான் ஏன் இப்படிலாம் நினைக்க போறேன்? அப்படி எதுவும் இல்ல. சொல்றது ஒண்ணு, மனசுல நினைக்கிறது ஒண்ணு. சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு டின்னர் என்னன்னா யாம் ஃப்ரைட் ஃபிஷ் அப்புறம் பீன் பேஸ்ட் சூப். ஜுனோ, இந்தா, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. ஓ, ஒரே உப்பு. எதுக்காக நீ இவ்ளோ உப்பு அள்ளி போட்டிருக்க? அண்ணா, இது சாப்பிடாத. சாப்பிட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனை. என்ன சவுண்ட் அது? யாம். யாம் சாப்பிட்டா இப்படிதான் சவுண்ட் வருமா? அது பாயில் ஆகலன்னு நினைக்கிறேன். உடனே துப்புனா.
ரொம்ப கஷ்டப்படாத. முழுங்கிடாத. சொல்றது கேளு, நான் துப்பிடு. அர்ஜுனோ, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடணுமா? இதையா? வேணும்னா சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வெந்ததை மட்டும் எடுத்து சாப்பிடு. நான் டின்னரை சொதப்பிருந்தாலும் பாவம் ஜோ ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். சொல்லு சானியா. ஓ, சானியாவா பேசுறா? என்ன லஞ்ச் பாக்ஸா? இப்போதுக்குமா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சானியாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிருப்பேன். கொஞ்சம் இருமா. ஏய், போன்ல பேசிக்கிட்டு இருக்கல. நீ சொல்லுமா. ஜோவுக்கும் ஜுனோவுக்குமா? என்னது எக் ரோலா? அவனுங்களுக்கா? அத நீயே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்லம்மா. ஏன் சானியா அந்த ஜோக்கு லஞ்ச் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா? என்ன சீக்கிரமா கிளம்பிட்ட? உன் போன் எடுத்துக்கிட்டியா? வாலெட்டையும் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேன். சரி, இதை எடுத்துட்டு போ. என்ன இது? வேற என்ன, லஞ்ச் பாக்ஸ் தான். ஒண்ணு வேண்டாம், நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டு போ. வேண்டாம், கேண்டீன்ல சாப்பிடாத. இத பண்றதுக்காக நான் சீக்கிரமா எழுந்தேன். என்னோட பெஸ்ட் எக் ரோல் பார்த்தா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. சீக்கிரமா வீட்டுக்கு வா. சீக்கிரமா வந்துரு. இதுக்கு நீ டார்லிங்னே கூப்பிட்டுருக்கலாமே. என்னடா அப்படி பேசுற? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல யாராவது அப்படி கூப்பிடுவாங்களா? சரி கல்யாண பொண்ணு, நான் கிளம்புறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த பையனுக்கு கிட்ட விளையாட்டு தான். சீக்கிரமா வந்துரு. சானியா, உன் கூட கொஞ்சம் பேசணும். நான் கிளாஸ்க்கு போகணும். ஒரே நிமிஷம். ஜோவோட அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களாமே, அது உண்மையா? ஆமா, ஆனா விசிட்டர்ஸ் நாட் அலௌட். அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால யாரும் வந்து பார்க்க கூடாது. ஜோ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஜோவையும் அவங்க அப்பாவை பார்க்க விட மாட்டாங்கன்னு என்கிட்ட சொல்ல போறியா? அவன் இப்போ அங்கிளோட கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கான். அதனால தான் அவனை பார்க்க முடியலையா? தேங்க்யூ. எஸ். லஞ்ச் சாப்பிட போறீங்களா? ஆமா, வாங்க நீங்களும் சாப்பிடுங்களேன். இருக்கட்டும் சார், நீங்க சாப்பிடுங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா இதை உங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான் சமைச்சு கொடுத்துருக்கணும். என்ன? சரிங்க சார், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் உங்களை மீட் பண்றேன். சரி. கொண்டு வந்துட்டேன். உங்களோட ஸ்பெஷல் ஆர்டர் நான் கொண்டு வந்துட்டேன். ஏய் கிரி இரு, அத சாப்பிடாத. நீ இந்த லஞ்ச சாப்பிட கூடாது. முதல்ல அத மூடு. ஏ ஜிம்மி, என்னடா பண்ற? ஏன் சானியா சமைச்சத உன்ன மாதிரி ஒருத்தனை சாப்பிட நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கு பதிலா இத சாப்பிடு. ஏன் அப்படி? இன்னையில இருந்து சானியா எதை சமைச்சாலும் முதல்ல அது எனக்கு தான் கிடைக்கணும். மீறி சாப்பிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன தவிர யாரும் இதை சாப்பிட கூடாது. கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துன. இதுல ஒன்னும் பாய்சன் கீசன் மிக்ஸ் பண்ணலையே. ஏய் இத பாரு, சாப்பாடுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் புனிதமான ஒண்ணு. சரி நம்புறேன். எதையுமே மிச்சம் வைக்காம வலிச்சு சாப்பிடணும். பார்க்கலாம். பரவாயில்லையே, நல்லாதான் இருக்கு. ஓ,
அவனுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி சமைச்சிருக்கா? ஓ, இதயமே சுக்குநூறாயிடும் போல இருக்கே. யாருக்கா இருந்தாலும் சரி, சானியா சமைச்சத முதல்ல நான் தான் சாப்பிட போறேன். யா ஓ சரி, சாப்பிடுவோம். சானியா, இது எனக்கு தான். சானியா, உனக்கு அவனா அவ்வளவு பிடிக்காதா என்ன? அதனாலதான் இவ்வளவு கன்றாவியா சமைச்சியா என்ன? சரி, இருந்தாலும் இது நீ பண்ணதாச்சே, நிச்சயம் சாப்பிட தான் போறேன். கொமுட்டிக்கிட்டு வெளியே வருது. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லைட்டு கூட இல்லாம. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாமா? சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டி வரும். ஹார்ட் சர்ஜரியா? சரியா, அது மேஜர் ஆபரேஷன் ஆச்சே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் தான் கம்பெனி ஹேண்டில் பண்ணி ஆகணும். அங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிறதுனால அப்பாவாலையும் வர முடியாது. ஆனா நீ மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகணும்ல? இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இருக்கு. இது உன்னோட ட்ரீம் ஆச்சே. நீ இந்த சான்ஸ மிஸ் பண்ண கூடாது. இது வெறும் கனவு மட்டும் தானே. அது கலைஞ்சாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்போதைக்கு கம்பெனியில இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணும். உன்னால கம்பெனிய பாத்துக்க முடியுமா? முடியாதுதான். அப்புறம் எப்படி? லைஃப்ல ஃபன் இருக்கணும்னு அன்னைக்கு கிராஜுவேஷன் செரிமனில நீ தானே சொன்ன. எனக்கு ஃபன் கிடைக்கலனாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கம்பெனிக்கு போனா அப்பா சந்தோஷப்படுவார்ல. அப்ப நான் சொன்னதை பாதி அச்சீவ் பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம். நான் சந்தோஷமா இல்லைனாலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப பாவம் ஜோ, நீ ரொம்ப பாவம். உண்மையாவா? ஜோவா? ஆமா, அவனே தான். நான் அவனை ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தேன். அப்படின்னா ஜோ அவங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறேனா? தெரியும், இந்த முடிவை தான் அவன் எடுப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். அவனோட ஃபாதர் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? என்ன நீ எனக்கு எப்படி தெரியும்னு இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுற? கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணா என்ன வேணா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பெஷலி ஜோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவன் ஸ்டடீஸை தான் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ஏன்னு புரியுது. பாரு, அவனுக்கு என்னன்னா உனக்கு என்ன? ஜோக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ணுவ? சானியா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ல அவன் இருக்கும்போது எந்த விதத்தில் உன்னால ஹெல்ப் பண்ண முடியும்? அவன் கூட ஒட்டிக்கிட்டு தொல்லை கொடுக்க போறியா? இல்லைன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு அவன்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க போறியா? நீ என்ன பண்ணுவ? ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஜோக்கு உன்னால இதை மட்டும்தான் பண்ண முடியும். இதை தவிர உனக்கு வேற என்ன செய்ய தெரியும்?
நான் வரேன். இந்த 21st செஞ்சுரிலையும் 2D கேம்ஸ் விளையாடுறதுல எந்த த்ரில்லும் கிடைக்க போறதில்ல. ஒருவேளை நீங்க நல்ல கேம் விளையாட நினைச்சாலும் அது இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது சீக்கிரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த குறைபாடுகள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம ஒரு புது கேமை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி காட்டணும். இந்த புது ப்ராஜெக்டை நாம உருவாக்கணும்னா 3Dயை பயன்படுத்தி கிராஃபிக்ஸை நல்லா டெவலப் பண்ணணும். அப்பதான் இது சக்சஸ் ஆகும். நீங்க இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா யோசிக்கிறீங்க. நீங்க ஜீனியஸ். நீங்க சொல்றது உண்மை இல்ல. நிறைய பேர் ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர தவறிடுறாங்க. நம்ம கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணா எது வேணாலும் சாதிக்கலாம். சரி, இந்த கேமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரஸ்டின்னு வைக்கலாமா? ரஸ்டி? ரஸ்டி ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? கம்பைனிங் ஸ்கில், பப்ளிசிட்டி அண்ட் ஆக்ஷனை நம்ம பயன்படுத்தணும். நம்ம எல்லாருடைய திறமையும் இதுல முழுசா காட்டணும். இதை தவிர வேற ஏதாவது தேவைப்படுமா சார்? இல்ல, இந்த கேரக்டரை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாதான் இன்னும் சரியா வரும். ஆனா இந்த இமேஜ் ரொம்ப சின்னதா இருக்கு. இத ஃபைனலைஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா ஓகே ஆயிடும். இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. நல்லா டெவலப் பண்ணணும். இந்த கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இத முதல்ல அனிமேட் பண்ணுங்க. இதுவா? ஏதாவது ப்ராப்ளமா? கவலைப்படாதம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ அங்கிளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முக்கியமான விஷயமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன? ஓ லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு. எங்க கிளம்பிட்ட? ஜோ, நான் இன்னைக்கு உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணவா? அப்புறம் எங்க போற? நானும் ஆபீஸ்க்கு தான். ஆபீஸ்க்கா? ஒருவேளை நீ உனக்கு தெரியாதுல்ல, நான் அங்கிளோட கம்பெனில பார்ட் டைம் ஜாப் கேட்டிருக்கேன். நாம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சானியா, இவர்தான் நம்ம மேனேஜர் கிம். ஹலோ சார், என் பேரு சானியா. வெல்கம். எல்லாரும் வாங்க, வந்து நம்ம புது எம்ப்ளாயிக்கு விஷ் பண்ணுங்க. ஹலோ எவரிபடி, என் பேரு சானியா. நைஸ் டு மீட் யூ. வெல்கம். பெஸ்ட் ஆஃப் லக். உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் நல்லா வர்க் பண்ணுவேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சார், நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறவரு உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா உன்னை பத்தி எப்பவுமே பெருமையா பேசுவாரு. அது ஏன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். சரி, உங்க அப்பாவுடைய கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இருந்தாலும் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு தோணுது. தேங்க்யூ சார். நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது சார். இதை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். என்னது? இது கேம் டெவலப்மெண்ட்டோட பிளான். ஓ, நான் இதை பார்த்துட்டேன். இந்த கேமோட பேரு கூட ரஸ்டி இல்லையா? ஆமா சார். இந்த கேமோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் சார். உன்ன மாதிரி வாரிசு கிடைச்சதுனால உங்க அப்பா இனிமே நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம். எதிர்காலத்துல இந்த ஆபீஸை நீ இன்னும் பெரிய அளவுல கொண்டு வரணும். இப்போதைக்கு இங்க இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆனா போதும் சார். மத்தது அப்புறமா யோசிக்கலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காஃபி கொண்டு வந்திருக்கேன். குடுமா. ஜோ, உனக்கு என்ன வயசாகுது? 20 years சார். ரொம்ப சின்ன வயசு தான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படி யாரும் இல்ல சார். ஏன்? நீ ஒரு பாப்புலரான ஆளாச்சே. ஆமா, நம்ம ஜோ எல்லா இடத்துலயும் ரொம்ப பாப்புலரான பர்சன் சார். அவன் எப்பவும் யாரையுமே கண்டுக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுக்கிட்டு கிளாசிக்கல் மியூசிக் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் டென்னிஸ் கூட ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரியே விளையாடுவான்.
இவன் ஐக்யூ லெவல் 200. குக்கிங் கூட ஷெஃப் மாதிரியே பண்ணுவான். சொல்ல போனா இவன் பெர்ஃபெக்ட் கை. என்னால அதை நம்பவே முடியலையம்மா. மிஸ் சானியா, சொல்லு. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே எம்டி சார். நீங்களா? சாரி சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம கம்பெனியோட புது இன்வெஸ்டரோட சந்திப்பு சக்சஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கம்பெனிக்கு முதலீடு பண்றவருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு பண உதவி பண்றவருக்கு ஒரு பேத்தி இருக்கா. அவளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு என்ன உங்களை கேட்க சொன்னாரு. ஒருவேளை அவருடைய பேத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரோ? ஆமா, அவரோட பேத்தியும் உங்களவுக்கு திறமசாலின்னு அவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம கம்பெனிக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் அவரோட உதவி தேவைப்படுது. அவர் இதை குறிப்பிட்டு சொன்னதுனால தான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? நீ வந்துட்டியா? அது கூட. Thank you. நான் இன்னைக்கு கிரில் மீட் பண்ண போறேன். அதுக்காக தான் நிறைய garlic கொண்டு வந்திருக்கேன். இப்பலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறல, அது சாப்பிட்டா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டா டென்ஷன்லாம் பறந்துரும். Thank you. Thank you. यहाँ सर। ओ, तुम आ गए सुंजो। हेलो बैक सुंजो।